அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவான் குன்னகல் வயம்ப நியூஸ் அக்மல் ஃபலீம் யூடியூப் சேனல் ஒன்றாக நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட விடையும் மிச்ச நாளைக்கு பிறகு ஒரு செய்தி பார்வை என்று ஒரு நிமிஷத்தில் குறுகிய நேரத்தில் சொல்லி முடிக்கிறேன். ஆக தேசிய தேதியின் பக்கம் போனமையானால் நேற்று முன்தினம் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பல்வேறுபட்ட ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளார். ஆகவே அந்த செய்தியும் அடுத்ததாக தேசிய செய்தியில் மின்சாரம் தாக்கி ஒரு சிறுமி ஒருவர் மரணம் அடைந்துள்ளார். ஆகவே அந்த செய்தியும் அடுத்ததாக கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து பதுளை நோக்கி சென்று கொண்டிருந்த புகையிரதத்தில் தடுக்கிட்டு விழுந்து ஒரு பிள்ளையின் தந்தையான ஒருவர் மரணமடைந்துள்ளார். அந்த செய்தியும் அடுத்ததாக இலங்கைக்கு ஜப்பானிலிருந்து டொயோட்டா நிறுவனம் தனது வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளது. அந்த செய்தியும் அடுத்ததாக இலங்கைக்கான போலீஸ் திணைக்களத்துக்கு தேவையான வாகனங்களுக்கான வசதிகளை இந்திய அரசாங்கம் 300 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செய்தியும் அடுத்ததாக வெளிநாட்டு செய்தியின் பக்கம் போனோமே ஆனால் இஸ்ரேல் ஆனது யமனுக்கு தாக்குதலை அடுத்து 16 பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செய்தியும் அடுத்ததாக விளையாட்டு செய்தி பக்கம் போனோமே ஆனால் இலங்கை மற்றும் நியூசிலாந்துக்கு இடையிலான T20 போட்டி மற்றும் ஒரு நாள் போட்டி நடக்கவிருக்கின்றது. வரும் 28ஆம் தேதி அந்த முதலாவது T20 போட்டி ஆரம்பமாக உள்ளது. அந்த போட்டிக்கான இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த போட்டியில் பானுக்க ராஜபக்ச இடம்பெற்றுள்ளார். பழைய டீமே உள்வாங்கப்பட்டுள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போமே என்ன நடக்கும் என்று. அந்தமாக T10 போட்டி நடைபெற்று வருகிறது இலங்கையில். அந்த போட்டியில் இப்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. அந்த போட்டியில் முதலாக தகுதி பெற்றுள்ளது எங்கள் திக்வெல் அவர்களின் அணி. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதி போட்டிக்கு தகுதி பெறும். அடுத்ததாக மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் பாகிஸ்தான் இடையிலான போட்டிகள் நடைபெற்று வருகின்றது. ஒரு நாள் சர்வதேச போட்டி. நேற்று நடைபெற்ற போட்டியில் பாகிஸ்தான் அணி மிக சாதனமாக மிக சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்று கொண்டது. அந்த செய்தியும் அடுத்ததாக 19 வயதுக்கு இடையிலான ஆசிய கிண்ண மகளிருக்கான ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது. அந்த போட்டியில் சூப்பர் 4 போட்டிகள் இன்று ஆரம்பமாகியுள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த போட்டியிலும் யார் வெற்றி பெறுவார் என்று. அடுத்ததாக அடுத்து வரும் வீடியோக்களில் நாங்கள் அடுத்து வரும் அப்டேட்டுகளை வழங்க காத்திருக்கிறோம். ஆகவே சப்ஸ்கிரைப் செய்யாமல் எமது வீடியோக்களை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி எமது வீடியோக்களை மற்ற உங்கள் உற்றார்களுக்கும் ஷேர் செய்து எங்கள் பயணத்துக்கு உதவிடுங்கள். தேங்க்யூ வெரி மச். மேலதிக விவரங்கள் அதாவது விளம்பரம் தேவைகளுக்கு எம்மை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் எமது வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கின்றேன். அதே மாதிரி 075 84 32 இலங்கை நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். தேங்க்யூ வெரி மச்.